அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ தான். திங்கக்கிழமை பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதெல்லாம் நான் எடுக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழை. நம்ம அஃப்ரா குட்டியும் காலைல வெள்ளனே எழுந்திரிச்சிட்டாங்க. அஃபினத்தா வேலைக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால வர முடியாதுமா, நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுருன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அவளை விட்டுட்டு வந்தாச்சு. இந்த என்னம்மா வேற பிஸ்கெட் இல்லை, வாங்குவோம் போகும்போது வாங்குவோம். சாப்பிடு, இப்போதைக்கு சாப்பிடு. மேடம்க்கு எம்பிட்டு கோவம் வருது பாருங்களேன். அவங்களுக்கு மில்க் பிக்கிஸ் தான் பிடிக்கும். அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட் கொடுத்தா அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இல்லையா. எப்படியெல்லாம் இருக்காளுங்க பார்த்தீங்களா. நமக்குலாம் 2 வயசில் பிஸ்கெட் கொடுத்தா போதுன்னு இருந்துச்சு. இவளுக்கு வந்துட்டு வெரைட்டியாக கேட்குற அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ கடகடன்னு கிளம்பி நான் அம்மா வீட்டுக்கு போகணும். ஏன்னா ரயான் குட்டியை வந்துட்டு என் தங்கச்சி அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன்க்கா, பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கா. அதனால் ஃபஸ்ட்டு பெட் கவரெல்லாம் நீட் பண்ணிவிட்டு, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம டீயை ஃபஸ்ட்டு குடிச்சு முடிக்கணும். அஃப்ரா குட்டி வந்துட்டு காலைல பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டால. அவளுக்கு பால் டப்பாவில் பால் ஊற்றி வச்சுட்டேன். டீயை சுட குடிச்சிட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியது தான். அப்படியே நான் கொஞ்சம் பேங்க்குக்கு போகிறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்குது. அதையே அம்மா வீட்டுக்கு போகிறதோட முடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஓசி லஞ்சா. அம்மா வீட்டுக்கு போனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும்ல. நம்ம மூஞ்சியில் ஒரு பிரகாசம் தெரியும். ஏன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம்ல, அது தூரமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி. கேமராவுக்கு எப்பயும் போல் பாய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்காவுக்கு வந்துட்டு பாய் மாமின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த கேமரா பார்த்து சொல்லிட்டு தான் போவாளே. அது மாதிரி பாய் சொல்லிவிட்டு நானும் அஃப்ரா குட்டியும் கிளம்பிட்டோம். அவங்க அக்கா ஸ்கூல் வந்தோடனே சொல்லிடுவா அப்படின்னு ஸ்கூல் வந்துச்சு. ஏன் ரயான் இருக்காங்க, ரயானை கூட்டி போகலாம் விளையாண்டுக்கு. கூட்டி போகலாமா? ஓகே, உட்காருவானா? உன்னை விட்டுருவா இப்போ டம்முன்னு? ஏன்? ஆத்தாடி. மெட்ரோ வந்தாலே நம்ம அம்மா வீடு வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ தான் முடிய போகுது தெரியல இந்த மெட்ரோ. கச்சேரி ரோடு டோட்டலாக வந்துட்டு மாறி போச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லு. ரயான் என்னம்மா செய்யா? கூப்பிடு ரயானே கூப்பிடு. இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு கொஞ்ச நாளாக போடாமல் இருந்தா. ஏன்னா கழட்டி அவளே எங்கிட்டாவது வச்சுட்டு வந்துடான்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருந்தேன். இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு போட்டு விட்டுருக்கேன். எனக்கு டீ கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னதுக்கு எப்படி பதில் சொல்கிறா பாருங்க. ஹாட்டா கவி இருந்தால் கொஞ்சோண்டு தாம்மா குடி. டீ தர முடியுமா? முடியாதா கேளு. இங்கே பாதி கேளு. மாமா கொடு. கோழி வந்துருச்சா? சாப்பிடுதா? அப்புறம் கேளு. அம்மாக்கு டீ தர மாட்டேங்கிறாங்க. கொத்த மாட்டாங்க. அம்மா கேளு மாமாட்ட. டீ தர முடியுமா முடியாதா கேளு. மார்ச் பாஸ் பண்ற மாதிரி நடக்குது. கொத்துவியா? அப்புறம் கொத்துவியா? கொத்தாது. அம்மா பிடிச்சிருக்கே. உன்னை பாக்குது. நீ அழகா இருக்கீல, பியூட்டிஃபுல்லா இருக்கீல. இது சேவல், இது கோழி தங்கம். இது கோழியா? அது சேவல். கொத்தாது தங்கம். பாக்கு பத்தியா அஃப்ரா குட்டிய? என்ன வேணும் உனக்கு? அஃப்ரா குட்டி வேணுமா? அஃப்ரா வேணுமா? வச்சுக்கிறியா? இவ்வளோ பெருசா இருக்கு குட்டியா. பண்ணுவாங்கல்ல ஸ்கூல்ல. எப்படி நடக்குது பாரு அஃப்ரா குட்டி, எப்படி நடக்குது பாரு. அப்பதான் நடக்கும் போல. எல்லா சேலுமே அப்படிதான் நடக்குமாம்மா?
எனக்கு டீயை போட்டுட்டு ரயானையும் தொட்டியில் போட்டுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அஃப்ரீனத்தா வந்தால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் குக் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தான், மருமையனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நாங்கள் நம்மளாக இருந்தால் கூட மீனான நேற்று வச்ச மீனான இருந்துச்சா அதை வச்சு சாப்பிட்லான்னு இருந்தோம். நம்ம அம்மா வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்கும். இங்கே ஒரு குட்டியாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிவி வச்சுருப்பாங்க. இங்கே அவங்களுக்குன்னு ஒரு குட்டி பீரோ, குட்டியோண்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு ஹாலு கிச்சன், அவ்வளோதான் நம்ம அம்மாவோட வீடு. அம்மா வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு பேங்க்குக்கு கிளம்பி வந்துட்டேன். வரும்போதே பார்த்திங்கன்னா ஆலியா குட்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு 3 பேரை வச்சு சமாளிக்க முடியாதுல்ல அம்மாவால், அதனால தான். பேங்க்குக்கு போய் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. போனோடனே செம்ம பசி, ஏன்னா காலையிலேயும் நான் சாப்பிட்லையா. இந்த மாதிரி தாங்க நமக்கு சமைச்சு வச்சு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சமைச்சு அடுத்தவங்க கொடுக்குறத விட நம்மளை சமைச்சு வாவான்னு கூப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ரயான் குட்டி தூங்குறதோட சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். என்னதான் நான் அதே மசாலாவில் குழம்பு வச்சாலும் அம்மா வைக்கிற குழம்பு வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அத்தாவும் சொல்லுவாங்க. என்னதான் நீ வச்சாலுமே அம்மா வைக்கிற குழம்புக்கு வந்துட்டு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நான் மீன் குழம்பு வச்சா கூட சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சா சாப்பிட்டுக்கிடுவாங்க. எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா. மாமியார் ரைஸ் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் விட்டு வந்தோட பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். வரும்போதே கொஞ்சோண்டு குழம்பு ஆட்டையை போட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னரை முடிச்சிடலாம்ல, அதனால தான். அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரியிலேருந்து கொஞ்சம் ஃபீவராக தான் இருந்துச்சு. ரயான் குட்டியை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சிரப் மட்டும் ஊற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு வேலையும் செய்யலை. வந்ததுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் துணியை எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினையும் அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் கொஞ்சம் பழசானதுனால அங்கங்கே கரையாக இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா கையை வச்சு தேய்ச்சி விடணும், அப்போ தான் போகும். அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த டஸ்ட்டு இங்கே மாட்டோம்ல, அது உடஞ்சி போச்சு. அது வேறு வாங்க முடியுமான்னு பார்க்கணும். அம்மா வரும்போதே அவங்க மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருந்தாங்களா, அதையும் கொடுத்தாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக விடணும், ஃப்ரீயாக வந்தால் எதையுமே ஃபினாயில் கூட விடக்கூடாது. அது மாதிரி தான். இது ஏன் இங்கே இருக்குன்னா, நேற்று நான் வீடியோ எடுத்திருந்தேன்ல லைவ் மாதிரி, அப்போ ஒரு சிஸ்டர் இந்த சீரம் பற்றி கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்காக இங்கே எடுத்து வச்சுருந்தேன். அது அப்படியே இருக்குது. ஒரு முட்டை அட்டையவே வாங்கியாச்சு. நம்ம வீட்டில் தான் முட்டை ஓயாமல் யூஸ் பண்ணுறோமா, அப்பப்போ கடைக்கு போகவும் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கினோம்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கா, அதனால் அப்படி வாங்கியாச்சு. வரும்போதே தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்கா நம்ம வீட்டில், அதை வச்சு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் டீ போட்டிருக்கேன். டீ குடிச்சு முடித்த உடனே வீடெல்லாம் மாவு போட்டுட்டு நம்ம அஃப்ரா குட்டியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் போர்ஷன்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி விட்டுருக்கேன். அது என்னமோ கரெக்டாக நம்ம படிக்க சொல்லி கொடுக்கும்போது தான் ரொம்ப தூக்கம் வரும் மேடம்க்கு. அதுக்கு முன்னாடி நல்லா ஆட்டை போட்டுக்கிட்டு இருப்பா. நான் அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பாப்பாவுக்கு சிறப்பும் ஊற்றிட்டேன். எப்போயுமே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் குழந்தைய வந்துட்டு சுட சுட கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் டாக்டர் செக் பண்ணால் ஃபீவர் இருக்கும். அப்படிலாம் இல்லை, நல்லா தொடச்சிட்டு சிறப்பு ஊற்றிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும், ஈர துணி வச்சு தொடச்சிட்டு. இது டாக்டர் வந்துட்டு எனக்கு சொன்னது. யாராவது கொஞ்சம் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னு வைங்கள ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஃபிக்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. மாவையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன், ஏன்னா வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். அப்படி நம்ம வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா பார்த்துக்கிடுவாங்க. நம்ம நெய்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, விளாண்டுட்ருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுட்டு இருந்தா. போயிட்டு 1 ஹவரில் வந்துடல, ஏன்னா நடந்து போகிற தூரம் தான் ஹாஸ்பிட்டலுமே, நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. அப்படி நானும் கிளம்பிட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே போய் டாக்டர் பேர் சொல்லி கூப்பிட்றா, ஒரே என்ன சொல்கிறது பேசிக்கிட்டே இருக்கா. டாக்டரே ஆக்டிவாக தான் இருக்கா பாப்பா, ஒன்றும் செய்யாது, கொஞ்சம் கோல்டு இருக்குது, கோல்டால் தான் ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அமுச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அஃப்ரா குட்டி கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் ஆகிட்டே இருக்காங்க. 10 கேஜி இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, 11 கேஜி கிட்ட ஆகியிருக்காங்க. கொஞ்சம் ஃபுட்டை வந்துட்டு இதே மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும். அப்படியே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ரயான் குட்டின்னு கூப்பிட்டேன். அவனுக்கு கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு, அவனே அப்படியே காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காமிச்சு ரயான் குட்டியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டான். அப்படியே எல்லாருக்கும் தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அஃப்ரீனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம், ஏன்னா அவள் தூங்கணுமா, அதனால் ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு போகிற புக்கில் ஒரு ஃப்ளூவில் வீடியோ எடுப்போங்களா, அந்த மாதிரி தான் எடுத்துருந்தேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.